கைவழங்கீசர். தில்லையின் அருகே திருப்பெண்ணாடகம் என்ற ஊரில் பிறந்த கலிக்கம்ப நாயனார் மிகச்சிறந்த முறையில் வியாபாரம் செய்து சீரும் சிறப்புமோடு வாழ்ந்து வந்தார். அவர் சிவனிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். அந்த ஊரில் திருத்தூங்கானை மடத்தில் எழுந்தருளியுள்ள பிரளய காலேஸ்வரர் என்றும் சுடற்கொழுந்தீசர் என்றும் அழைக்கப்படும் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வந்தார். அதோடு மட்டுமில்லாமல் அவரது வீட்டிற்கு சிவனடியார்களை வரவேற்று பாதபூஜை செய்து பின் அறுசுவை உணவுடன் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை கொடுத்து அனுப்புவார். இவ்வாறு பலகாலம் அவரும் அவரது மனைவியும் இத்திருத்தொண்டை புரிந்து வந்தனர். ஒரு நாள் வழக்கம்போல் ஒரு சிவனடியாரை வரவேற்று வீட்டுக்கு அழைத்து வந்தார் கலிக்கம்பர். அப்போது அவரது மனைவி சிவனடியாருக்கு பாதபூஜை செய்ய நீர் ஒரு குவளையில் கொண்டு வந்தார். சிவனடியாரை பார்த்த கலிக்கம்பரின் மனைவி திடுக்கிட்டாள். சில காலம் முன் அவர்களின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்காரன்தான் இப்போது சிவனடியாராக வந்ததை உணர்ந்து பாத பூஜைக்கு தண்ணீர் வார்க்காமல் தயங்கி நின்று கொண்டிருந்தாள். கலிக்கம்பரும் தன் மனைவி சிவனடியாருக்கு பாத பூஜை செய்ய தண்ணீர் வார்க்காமல் தயங்குவதன் காரணத்தை புரிந்து கொண்டார். பின்னர் சிவனடியார்களை சமமாக கருதாத தன் மனைவியின் மீது கோபம் கொண்டு தண்ணீர் வார்க்காத தன் மனைவியின் 2 கைகளையும் அரிவாளால் வெட்டி எறிந்தார். பின்னர் சிவனடியாருக்கு தன் கையால் பாதபூஜை செய்து தன் கையாலே அவருக்கு அறுசுவை உணவு அளித்து மகிழ்வித்தார். அவரின் இத்திருத்தொண்டின் சிறப்பை உணர்த்த சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து கலிக்கம்பரின் மனைவியின் கை மீண்டும் துளிர்க்க அருள் செய்தார். திருத்தூங்கானை மாடத்தில் எழுந்தருளியுள்ள ஈசனுக்கு கலிக்கம்ப நாயனாரால் வெட்டுண்ட அவர் மனைவியின் கை மீண்டும் துளிர்க்க அருள் செய்ததால் கைவழங்கீசர் என்ற பெயரும் உண்டு. ஓம் நமச்சிவாய.